ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்குருதம் நரஞ்சைவ நரோத்தம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயவதீர நஷ்டப்ராயஷபத்ரஷ்லித்யம் பாகவத சேவ்யா பகவதி உத்தம ஸ்லோக்ய பக்திர்பதின சுமம் புரோதி வாசான பங்கும் லங்காயதே ஹிரமித்கிருபதமஹம் வந்தே ஸ்ரீ குருதீனதாரிண பரமானந்தமாதுஷ சேத்தன் ஈஸ்வரம் ஓம் அஜானதமரந்தஸ்ய ஞானகணசலாக்கிய சக்ஷுமிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபத கிருஷ்ண பிரசாய வதர ஸ்ரீமதி ஜெயபதேவ சுவாமி நமோ நமோ ஆச்சார்ய நித்யரமணி அவர்கதம் நகர கிராமதாரி நமோ விஷ்ணுபத கிருஷ்ண பிரசாய வதர ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நமனே नमस्ते सरस्वती देवी गौरवाण प्रचार निर्विशेष शून्यवाद भाषा देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंदम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஜெய ஸ்ரீ பிரபா ஜெய ஸ்ரீ குருதேவ். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம். பலிமகராஜன் பகவானால் கைது செய்யப்படுதல். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா, வாமன தேவர். ஸோ வாமன தேவருடைய, ஏன்னா பகவான் சின்ன ரூபமாக இருந்தார், இப்போ பெரிய திரிவிக்ரம ரூபம் எடுத்துட்டார். ஸோ அவ்வளவு பெரிய ரூபம் எடுக்கும்போது பகவானுடைய திருப்பாதம் அப்படியே மேலே வளர்ந்து மேலே போயிட்டே இருக்கு. இப்போ அவருடைய நகங்கள்லாம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு. ஸோ இப்போ நேரம் எங்கே போயாச்சு, பிரம்மலோகம் போயாச்சு. ஸோ பிரம்மலோகத்தில் எப்பவுமே அங்கே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பிரம்மலோகம் ஆகட்டும், பிரம்ம தேவராகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளாகட்டும், அதாவது அங்கே மரீச்சி, அப்புறம் நிறைய ரிஷிகள்லாம் இருப்பாங்க. அதே போல் சனந்தர், ஸோ இந்த ரிஷிகள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பிரகாசமாக இருப்பாங்களாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பகவானுடைய திருப்பாதம் அவ்வளோ மேலே போச்சு இல்லைங்களா. ஸோ பகவானுடைய அந்த நகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கான். அப்படியே பல பல பலான்னு அப்படியே கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கு. அதனால இப்ப அந்த லோகத்தில் இருக்கிறவுடைய அந்த பிரகாசமாகட்டும், அந்த பிரம்ம லோகத்தினுடைய வெளிச்சமாகட்டும், அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அதாவது இப்ப பகல் வேலையில, உச்சி வேலையில வெளியே விளக்கேறி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, விளக்குடைய வெளிச்சம் தெரியுமா என்ன? தெரியாது. ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் ஒரு பெரிய, அதே இருட்டா இருக்கும்போது விளக்கேற்றி வச்சா அந்த இடம் வெளிச்சமா தெரியும். ஸோ அது போல அங்க இருந்தவங்களுடைய வெளிச்சமெல்லாம் போச்சு. ஏன்னா பகவானுடைய திருமேனி, அந்த திருப்பாதத்துல இருக்கக்கூடிய அந்த நகத்தினுடைய பிரகாசம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு, அவ்வளவு அற்புதமாக இருக்கு. எல்லாரும் என்ன இது இவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி அப்படின்னுட்டு எல்லாரும் வியப்படைஞ்சு பாக்குறாங்க. முக்கியமா அந்த லோகத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, புலனடக்கம் கொண்டவர்கள், ரொம்ப கட்டுப்பாட்டு விதிகளை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். ஸோ பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள், அனைத்தும் தெரிந்த, அதாவது புராண புருஷர்கள். ஸோ இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்க இப்ப பகவானுடைய திருப்பாதத்தினுடைய அந்த நெகம், அந்த திருப்பாதம் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் ஆஹா, எல்லாரும் குளோரிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, புகழ ஆரம்பிச்சாச்சு. எல்லா வேத மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிரம்மரை பிரம்ம சம்மீதை பாட ஆரம்பிச்சிட்டாரு. மற்றவர்கள் எல்லாரும் வேத மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரிக்கேது, சாம, அதர்வனம் வேதங்கள் இருக்கு இல்லையா, மற்றும் எத்தனையோ ஏன்னா ஆயுர்வேதம், தனுர்வேதம் என்னென்னவோ. ஸோ யாராருக்கு என்னென்ன தெரியுமோ அவங்க அதில் அப்படியே பாட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒருத்தவங்களுக்கு ரிக் வேதம் நல்லா தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு யஜுர்வேதம், சில பேருக்கு சாமவேதம், சில பேருக்கு அதர்வம். ஸோ யாராருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்தந்த வேதத்துல எல்லாரும் அப்படியே புகழ்ந்து பாட ஆரம்பிச்சாச்சு. அப்படி அவ்வளவு அந்த இடமே அவ்வளோ ரம்யமாக இருக்கு. அதே போல பகவான் இங்க வந்திருக்காரே இல்லையா. ஸோ இப்ப அந்த பகவானுடைய திருப்பாதத்தை தன்னுடைய கமண்டல நீரால பிரம்மதேவர் என்ன பண்றாராம், கழுவுறாரு. ஸோ இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை போல மனிதர்கள் தான். தடே அதாவது நம்ம கிட்ட எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம டக்குன்னுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வீட்டை தட்டி டக்குன்னு நம்மளுடைய பாரத பிரதமர் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? அவரும் நம்மளை போல மனிதர் தான். ஆனால் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா. என்னன்னா இது டக்குன்னு பாரத பிரதமர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னுட்டு இல்லையா. ஸோ அது போல, ஆனா பகவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பகவான் இவ்வளவு சிரேஷ்டமான
அவர் வந்து டக்குன்னு அந்த பிரம்ம லோகத்துல வந்து பகவானோட பாதம் வந்துடுச்சுன்னா பிரம்மருக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய தந்தையினுடைய திருப்பாதத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கமண்டல நீரால பகவானுடைய பாதத்தை வந்து கழுவுறாரு. இது என்னுடைய தந்தையான விஷ்ணுவுடைய பாதம். இவரை போல ஒரு அற்புதமான நடிகரை எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாராம், அவருடைய அப்பாவுடைய பாதத்தை நீரால தூய்மைப்படுத்துறார். அந்த நீர் தான் என்ன, கங்கை நீர். ஓகேங்களா, அதுதான் என்ன, அனைத்து லோகத்துக்கும் கங்கை நீரா வழிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்படி 3 உலகத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த கங்கை நீர் பகவானுடைய திருப்பாதத்துல பட்டு வரக்கூடிய நீர். ஸோ இப்ப பிரம்மதேவர் ஆகட்டும், மற்ற கிரகங்கள்ல இருக்கக்கூடிய தேவர்கள் ஆகட்டும், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாக்ஷாத் பகவானுடைய திருப்பாதம் அவங்க லோகமெல்லாம் கூட இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாக்ஷாத் உண்மையான எஜமானர் அவர் தான். அனைத்து லோகத்துக்கும் எஜமானர் யார், பகவான் தான். அப்படியாப்பட்ட பகவானுடைய திருப்பாதம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால இப்ப நம்ம வீட்டுக்கு யாரும் டக்குன்னு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்திரிச்சு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது, பால் எடுக்கிறது, இல்ல உணவு, ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம, டக்குன்னு ஓடி போய் அவங்கள வந்து உபசரிக்கிறத வந்து பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அது போல பகவானுடைய திருப்பாதம் இங்க வந்திருக்கு அப்படின்னுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களாம், ஓடி ஓடி போய் அந்த நறுமண மலர்கள், அதாவது அனைத்து தேவர்களும் அவங்க அவங்க லோகத்துல வந்து மலர்கள் ஆகட்டும், நீர் ஆகட்டும், ஒரே நிமிஷம் துர்கேஷ். ஸோ பகவானுடைய ஆம், தன்னுடைய இடத்துக்கு வந்திருக்காருன்னு என்ன பண்றாங்க எல்லாரும், நறுமண மலர்கள், நீர், வாத்தியம், அர்க்கியம், சந்தனம், அப்புறம் வந்து அகுரு போன்ற நறுமண பொருட்கள், தூபம், தீபம், பொறி, ஸோ அதாவது தானியங்கள், பழங்கள், வேர்கள், மூலிகைகள், ஸோ இப்படி எல்லாத்தையும் வந்து பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லாரும் வந்து பகவானை வந்து ஸ்தோத்திரம் பாடி எல்லாரும் ஜெய் ஜெய் கோஷம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நடனம் ஆடுறது, இசை வாத்தியங்கள் வாசிக்கிறது, பாடுறது, சங்குகள் ஊதுறது, மேளங்கள், மத்தளங்கள் இதெல்லாம் வாசிக்கிறது, இப்படி பகவானை வந்து எல்லா லோகத்திலையும் பகவான் வந்து திருப்பாதத்தை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ அதே போல கரடிகளில் ராஜாவான ஜாம்பவான். ஸோ இந்த ஜாம்பவான் ஏன்னா நம்ம வந்து ராமாயணத்துல பார்த்துருக்கலாம். அதே போல மகாபாரதத்திலையும் ஜாம்பவதியுடைய தந்தையாக ஜாம்பவான் வர. ஸோ அதே ஜாம்பவான் தான். ஸோ அந்த ஜாம்பவான் கூட அந்த இடத்துல இருக்காரு, அந்த விழா கோலத்துல இருக்காரு. அவரும் வந்து பகவானுடைய இந்த திருவிக்கிரம ரூபத்தை பார்த்துட்டு அவரும் என்ன பண்றாராம், அவருடைய வாத்தியத்தை எடுத்து அவர் வந்து வாசிக்கிறாரு. ஸோ இப்படி எல்லாரும் வந்து அந்த பிரகடனம் வெற்றி விழாவை வந்து கொண்டாடுறாங்க. பகவானுடைய திருப்பாதம் வந்ததை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பலி மகாராஜருடைய ஆதரவாளர்கள் இத பார்க்குறாங்க. அந்த அசுரர்கள் எல்லாம். என்ன நடக்குது? ஆக்சுவலா நம்மளுடைய எஜமானரான பலி சக்கரவர்த்தி வந்து அவர் வந்து யாகத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து 3 அடி நிலம் தான் கேட்டாரு, அந்த வாமன தேவர் இல்லையா? ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் என்ன இவ்ளோ பெரிய ரூபம் எடுத்து எல்லா இடத்தையும் வந்து என்ன பண்ணியாச்சு, தன்னுடைய வசப்படுத்திட்டாரு. ஆக்சுவலா இந்த வாமனர் வந்து நிச்சயமா பிராமணன் அல்ல. இவன் வந்து ஒரு வஞ்சகன், ஒரு மாயாவி. இவன் கண்டிப்பா அந்த பகவான் விஷ்ணுவாக தான் இருப்பார். இப்படி பிராமண ரூபத்தை ஏத்துண்டு வந்து நம்மளுடைய ராஜா வந்து மோசம் பண்ணிட்டாரு. நம்மளோட பலி சக்கரவர்த்தியை மோசம் பண்ணி தேவர்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்காக இப்படி எல்லாம் மாறி வந்திருக்காரு. ஆஹா, நம்மளுடைய எஜமானரான பலி சக்கரவர்த்தி இப்ப யாகத்துல இருந்து எழுந்திருக்கவும் முடியாதே. அதனாலதான் அவர் வந்து அப்படியே அமைதியா இருக்காரு போல் இருக்கு. இப்ப அவரால் எழுந்து வந்து சண்டை எல்லாம் போட முடியும். ஏன்னா அவர் யாகத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு. அதனால இப்ப நாம இந்த விஷ்ணுவை வந்து தண்டிக்கலாம், நம்மளுடைய ராஜாவை காப்பாத்தணும், நாம தான் காப்பாத்தணும் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப பயங்கரமா கோபம் வருது.
இந்த பிரம்மச்சாரி உடையில வந்து எப்படி ஏமாத்திண்டா பாரு இந்த மாயாவி அப்படின்னுட்டு எல்லாரும் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா நம்மளுடைய தலைவன், நம்மளுடைய ராஜ்யம் அனைத்தையும் நாம தான் காப்பாற்றணும். ஏன்னா பலி சக்கரவர்த்திக்கு ஆதரவு நாம தானே. ஏன்னா நம்மளுடைய ராஜாவை பொறுத்தவரையும் அவர் வந்து பிராமணர்களிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், ரொம்ப கருணையோட இருப்பாரு. பொய்யே சொல்ல மாட்டார், அவ்வளோ நல்லவர் நம்மளுடைய பலி சக்கரவர்த்தி. ஆனா இந்த பகவான் விஷ்ணு இப்படி வாமன ரூபத்துல வந்து நம்மளுடைய ராஜாவை எப்படி ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னுட்டு பலி சக்கரவர்த்தியுடைய ஆதரவாளர்கள் அந்த அசுரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம், அந்த வாமன தேவரை கொல்லணும் அப்படின்னுட்டு எல்லாரும் அவங்கவங்க கையில அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்துட்டாங்க. பயங்கரமான கோபம் எல்லாருக்கும். அப்படியே பெரிய பெரிய ஈட்டி, திரிசூலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஓடுறாங்க அசுரர்கள். பலி சக்கரவர்த்தி வேண்டாம் சொல்றாரு. ஏன்னா இவர் சொல்றது கேட்கவே அங்க முடியல. அவங்களோட சத்தம் அதிகமா இருக்கு இல்லையா? அசுரர்களுடைய சத்தம் வந்து ஓன்னு கத்திக்கிட்டு எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாமன தேவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பலி சக்கரவர்த்தியோட வாய்ஸ் அவங்க காதலே கேட்க மாட்டேங்குது. அவ்வளவு சத்தத்தோட அவங்க ஓடிட்டே இருக்காங்க. சோ இப்படி அசுர வீரர்கள் கோபத்தோட வர்றத பார்த்துட்டு பகவான் விஷ்ணுவுடைய சகாக்கள், வர்றீங்களா, வாங்கப்பா வாங்க, மாட்னீங்க அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்ணியாச்சோம், அவங்களோட ஆயுதங்களோட அவங்களை எதிர்த்து போராட கிளம்பியாச்சு. சோ சாக்ஷாத் பகவானுடைய சகாக்கள் யார் யாரு அப்படின்னா, நந்தன், சுனந்தன், ஜெயன், விஜயன், பிரப பிரபலன், பலன், குமுதன், குமுதாக்ஷன், விஸ்வக்ஷேனர், அப்புறம் கருடன், ஜெயந்தன், ஸ்ருததேவர், புஷ்ப தந்தர், சாத்வதர் அப்படின்னுட்டு அனைவரும் பகவான் விஷ்ணுவுடைய சகாக்கள். ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் 10,000 யானைக்கு மேல பயங்கரமான பலம் கொண்டவர்கள் இவங்கெல்லாம். அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் இவ்வளவு பலசாலிகள். அப்ப எதிர வரக்கூடிய அசுரர்களை என்ன கதி ஆவாங்க பாருங்க இல்லையா? சோ இப்படி விஷ்ணு சகாக்களால தன்னுடைய வீரர்கள் கொல்லப்படுறத பலி சக்கரவர்த்தி பார்த்துட்டு இருக்காரு. அவர் யோசிக்கிறாரு, என்னுடைய குரு சுக்கராச்சாரியார் எனக்கு சாபம் கொடுத்தார் இல்லையா, அதே போல நடக்குது. என்னோட ராஜ்யமும் போயிடுச்சு, என்னுடைய வீரர்களும் இப்படி சண்டை போட்டு எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே அவர் ரொம்ப மனவேதனை படுறாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. போதும், நீங்க வந்து அவருக்கு இதுல வந்து விருப்பமே கிடையாது. ஆனாலும் இவர் சொல்றத கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலையே இல்லை. இவர் வந்து இன்னும் ஜோரா கத்துறாரு, ஓ விப்ரசித்தி, ஏ ராகு, நேமி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, சண்டை போடாதீங்க, இந்த சண்டைய தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஏன்னா இப்ப நம்மளுடைய நேரம் நமக்கு அனுகூலமாக இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்ட்டு ரொம்ப சத்தமா அவர் வந்து கத்துறாரு. ஓ தைத்தியர்களே, நான் சொல்றத கேளுங்க. ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான், பரமபுருஷ பகவான். ஆனா நம்மள போல எந்த ஒரு மனிதனாலோ யாராலையும் பகவானை வெல்ல முடியாது. ஏன்னா பகவானுடைய பிரதிநிதி தான் இந்த காலம். காலம் இதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப ஆதரவா இருந்தது. அப்ப தேவர்களுக்கு ஆதரவு இல்லாம இருந்துச்சு. ஆனா அதே காலம் இப்ப நமக்கு எதிரா மாறி போயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், ஏன்னா பகவானுடைய பிரதிநிதி அந்த காலம். இந்த காலத்தை இந்த பௌதிக சக்தியாலேயோ, மந்திர ஆலோசனைகளாலேயோ, புத்தியாலேயோ, தந்திரத்தாலேயோ, கோட்டையாலேயோ, மாய மந்திரங்களாலேயோ, மருந்துக்களாலேயோ, மூலிகையாலே வேற எந்த வழியிலும் நம்மளால வெல்ல முடியாது. ஏன்னா காலம் அவ்வளவு ஒரு பெருசு. சோ அந்த காலத்தை யாரும் வென்றவர்கள் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க சண்டை போடாதீங்க. ஏன்னா சண்டை போட்டா நீங்க எல்லாம் இறந்துடுவீங்க.
ஏன்னா நெறைய பேர் இப்ப இறந்தாச்சு. பாருங்க பலி சக்கரவர்த்தி, அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு சத்தியசந்தன். அ கருணை கொண்டவர் அப்படின்னுட்டு அவருக்கு ஆதரவா இருந்த அந்த அசுரர்கள க்ஷண நேரத்துல கொன்னு குவிச்சாச்சு அவங்க. அத பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. எனக்காக சண்ட போட்டு இத்தன பேர் என்னுடைய சேவகர்கள்லாம் இறக்குறாங்களே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப துக்கமா வருது. ஏன்னா, இப்ப விஷ்ணுவுடைய ஆதரவாளர்கள் அவங்களலாம் கொன்னு குவிச்சுட்டு அப்படியே சிங்க கர்ஜனை போல கர்ஜிக்கிறாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப துக்கத்துல அவர் அப்படியே மனம் வருந்தி போறாரு. ஏன்னா, கடவுள் நமக்கு ஆதரவா இருந்தா தான் நம்மளால வெற்றி அடைய முடியும். இப்ப அவர் நமக்கு ஆதரவா இல்ல. அனுகூலமான காலமும் இது கிடையாது. அதனால நம்ம கஷ்டத்த தான் அனுபவிக்கணும். தயவு செஞ்சு சண்ட போடாதீங்க. அப்படின்னுட்டு அவர் திரும்ப திரும்ப அவர் வந்து சத்தமா சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே பலி சக்கரவர்த்தி இப்படி உருக்கமா அவர் பேசுறத பார்த்துட்டு, அவங்களுடைய சகாக்கள், பலி சக்கரவர்த்தியுடைய சகாக்கள், ஐயோ! நம்ம எஜமானர் இப்படி சொல்றாரே! நம்ம இப்ப அமைதியா இருக்கலாம். அப்படின்ட்டு இப்ப சண்டை போடுறத விட்டுட்டு ஏன்னா கொஞ்சம் பேராவது உயிரோட இருக்கணும் இல்லையா? ஏன்னா இவங்க எல்லாரையும் கொன்னு குவிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம ராஜா சொல்றத நம்ம கேட்கலாம் அப்படின்னுட்டு சில பேர் என்ன பண்றாங்களா, சண்டை போடாம அப்படியே அவங்களும் எல்லாத்தையும் போட்டு அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஸோ அந்த அசுர தலைவர்கள், தைத்தியர்கள் எல்லாரையும் என்ன பண்றாங்களாம், இந்த பகவானுடைய விஷ்ணுவுடைய ஆதரவாளர்கள், இந்த பிரபஞ்சத்துல நீ இருக்கக்கூடாது. கீழ் பகுதிக்கு போ. இந்த இடத்துல நீங்க இருக்காத போ, போ அப்படின்ட்டு அதாவது நம்ம ஆட்டு, மாடு எல்லாம் அப்படியே கொம்புல அடிச்சு விரட்டுவோம்ல, "ஏய் ஓடு ஓடுன்னுட்டு." அதுபோல அடிச்சு அவங்களெல்லாம் அப்படியே விரட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் அவ்ளோ பெரிய பலசாலிகள் அவங்க. புரியுதுங்களா? அவ்ளோ பெரிய பலசாலி ஒரு மாட்ட அடிச்சு விரட்டுற மாரி அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அப்படியே அப்ப பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சோகம், அந்த துக்கம் இருக்கும்னுட்டு. இல்லையா? இப்ப சோமபானம் குடிக்கும் அந்த காலம் வந்துடுச்சு. ஸோ இப்ப பகவானுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னுட்டு கருடனால புரிஞ்சுக்க முடியும். உடனே பறவைகளினுடைய அரசனான அந்த கருடன் என்ன பண்றாரு, நாகபாஷத்தால அதான் வருண பாஷம் பாருங்க அந்த நாகபாஷத்தால பலி சக்கரவர்த்தி அப்படியே அரெஸ்ட் பண்றாரு. இவ்வளோ நேரம் அவர் சும்மா தான்ப்பா நின்னுட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு. அப்படியே 2 கைய பின்னாடி வச்சு கட்டி ஃபுல் உடம்பையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்படியே இருக்குது அந்த இந்த நாகபாஷம் என்ன பண்ணுதாம், அரெஸ்ட் பண்ணி அப்படியே இருக்குது உடம்ப. ஆக்சுவலா இவ்ளோ சக்தி வாய்ந்த பகவான் ஏன் போயும் போயும் பலி சக்கரவர்த்தி இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாரு? ஏன்னா, இந்த அண்டத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உயர் லோகத்துல இருக்கிறவங்களாகட்டும், தாழ்ந்த லோகத்துல இருக்கிறவங்களாகட்டும், இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. கூச்சலிடற எல்லாரும் புலம்புறாங்க. ஐயோ! இவர் இவ்ளோ நல்லவரு. ஏன்னா, இவர் வந்து தானம் குடுக்க மாட்டேன்னு சொன்னா பரவால்ல. குடுத்துட்டாரு. பகவான எதிர்த்தவங்களையும் தடுத்து நிறுத்திட்டாரு. அமைதியா இருங்கன்னு சண்டை போட்டவங்களும் தடுத்து நிறுத்தினாரு. அப்படியாப்பட்டவர போய் அரெஸ்ட் பண்ணிட்டாரே பகவான். என்ன ஆயிடுச்சு? ஏன் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை? இல்லையா? அப்படின்னுட்டு இப்படி நாகபாஷத்தால இப்படி சிறைப்படுத்தி, அப்படியே தலைகுனிய வச்சாச்சு அவர. இப்படியாப்பட்ட தயாள குணம் கொண்டவர் பலி சக்கரவர்த்தி. புகழுக்குரியவர் பலி சக்கரவர்த்தி. அப்படியாப்பட்ட பலி சக்கரவர்த்திய பகவான் வாமன தேவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு? அப்படின்ட்டு எல்லாருமே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பலி சக்கரவர்த்தியால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா, அவ்ளோ இறுக்கி அவருடைய அ உடம்ப வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படியே கட்டி வச்சாச்சு. நாகபாஷத்தால. இப்ப பகவான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "ஏ அசுரராஜனே! எனக்கு 3 அடி நிலம் குடுக்குறேன்னு சொன்னேல்ல. அ 2 அடி நிலம் தான் இப்ப என்னால அளக்க முடிஞ்சும். 3வது அடிக்கு இடம் எங்க இருக்கு?
யோசிச்சு பாரு. ஏன்னா இங்க இருக்கு இல்லையா, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அதே மழை, மேகங்கள், இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்துதான். இதெல்லாம் ஒரு அடியா நான் அளந்து முடிச்சுட்டேன். அப்புறம் மற்றொரு அடியால மேல இருக்கக்கூடிய அனைத்து லோகத்தையும் அளந்து முடிச்சுட்டேன். ஒரு அடியால பூமிக்கு கீழே இருக்க அனைத்து லோகங்களும், ஒரு அடியால மேல இருக்கிற அனைத்து லோகங்களும் அளந்தாச்சு. ஏன்னா நீ வாக்குறுதி கொடுத்த இல்ல, நான் கண்டிப்பா தானம் கொடுப்பேன், என்கிட்ட அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னையே. ஆக்சுவலா வாக்குறுதி குடுத்துட்டு, அத பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் கண்டிப்பா கீழ் நோக்கி நரகலோகத்துக்கு தான் போகணும். அங்க தான் வாழணும். அதுதான் விதி. ஆல்ரெடி உங்க ஆன்மீக குரு சுக்கராச்சாரியாரே உனக்கு சாபம் குடுத்துட்டாரே. போ, எல்லாத்தையும் இழந்து கீழ போ. ஆனாலும் பலி சக்கரவர்த்தி அங்க தைரியமா தான் நிக்கிறாரு. வேற எதுக்கும் பயப்படல. ஏன் அப்படின்னா, பகவானுடைய பக்தர்கள், நாராயணுடைய பக்தர்கள் எப்பவுமே எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அவர் தைரியமா தான் நிக்கிறாரு. ஓ, இப்ப பகவான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது யாசகம் குடுக்குறேன் அப்படின்னுட்டு சத்தியம் பண்ணிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அவனால கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோயேன், அவன் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகணும். நீ என்னவோ சொர்க்கத்துக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த. போ, இப்ப எனக்கு 3வது அடிக்கு இடமே கொடுக்கல, அதனால நீ நேரா நரகத்துல போய் வாழு போ. ஏன்னா நீ அவ்வளவு கர்வத்தோட பேசுன, அவ்வளவு இருக்கு என்கிட்ட, இவ்வளவு இருக்குன்னுட்டு ஒரு பெரிய ஜம்பம் பேசுன, அவ்வளவு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தியே, முடிஞ்சதா? போ, இப்ப நரகத்துல போய் சில ஆண்டுகள் அங்க போய் வாழ் அப்படின்னுட்டு பகவான் சொல்லிட்டு இருக்கார். இதோட நமக்கு இந்த அத்தியாயம் முடியுது. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.